ஹலோ கைஸ், வெல்கம் டு மார்வல் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா உல்வரின்னா எக்ஸ்மேனில் ஒரு உல்வரின் கேரக்டரை பற்றி நம்ம பேச போகிறோம். உல்வரின்னா யார், நம்ம என்ன? ஓகே, ஆக்சுவலி மார்வலில் வந்து ரெண்டு வகையான ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று ஒகாண்டாவில் இருக்கிற வைப்ரேனியம், இன்னொன்று அடமாண்டியம். இந்த அடமாண்டியம் வந்து எப்படிப்பட்ட உலோகம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஈவன் வந்து அது இன்டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்லுவாங்க அதை. ஸோ வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து அந்த சயின்டிஸ்ட் பேர் அவர் வந்து மியூட்டன்ஸ் மேலே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. மியூட்டன்ஸ்னால் ஒன்றில் ஒரு பவர்ஃபுல்லான பீயிங். ஹியூமன்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த மியூட்டன்ஸ். அவங்களுக்கு சில பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கும். அதில் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஒமேகான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரைஸ்ட் பண்ண பவர்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த சோவியத்தை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்கிறத விட மியூட்டன்ஸோட செக் பண்ணும்போது உல்வரினை பற்றின சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஸோ ஓகே, உல்வரின்னா யாருன்னா, அவர் வந்து ஒரு மியூட்டன்ட், ஒமேகா லெவல் மியூட்டன்ட். அவர்கிட்ட பவர்ஸ்லாம் அன்லிமிட்டடாக இருக்கும். அவரோட பவர்ஸ் என்னென்னா அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது அனிமல்ஸோட குணாதிசயங்கள் இருக்கும். ஹீலிங் ஃபேக்டர், அல்டிமேட்டான ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரேஜ் மோடு, அதுக்கப்புறம் ரிட்ராக்டபிள் கிளாஸ், அதாவது கிளாஸ்லாம் நகம் மாரி பெரிய பெரிய நகங்கள் வந்து வெளியே வரும், 3 நகம். ஸோ இதை தான் அவன் பேசிக்காக உல்வரினோட பவர்ஸ். ஸோ என்னென்னா வெப்பன் டெஸ்ட் ப்ரோக்ராம்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதில் மியூட்டன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து உல்வரின் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துப்பான் வித் ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அந்த பொண்ணுனால இவன் லவ் பண்ணி ஜாலியாக வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த அடமாண்டியம்னு ஒரு விஷயம் கிடைக்கிது. அது வந்து உல்வரின் மேலே டெஸ்ட் பண்ணும். பட் உல்வரின் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஸோ அவனோட அண்ணன் விக்டர் என்ன பண்ணுறான்னா, விக்டரோட ஹெல்ப் மூலயமா அந்த ஒய்ஃபை கொல்ற மாதிரி கொன்று உல்வரினை ட்ரிகர் பண்ணி, நான் என் அண்ணனை கொல்லுனா எனக்கு இவ்வளோ பவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த அடமாண்டியமை தான் உடம்புல ஏற்றிப்பான். ஸோ ஏற்றினவுடனே அவனுக்கு அவன் ஒரு இன்டெக்ஸ்டலாக ஒரு அழிவே இல்லாத மனுஷனாக மாறிடுவான். ஸோ உண்மை தெரிஞ்சவொடனே அந்த சோவியத்தில் ஆளை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளுறன்னு சொல்கிற விட அவனை வந்து அந்த பொண்ணு வந்து நல்லதுக்கு பண்ணுற விதமாக அவனை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனை துரத்த அனுப்பிச்சி விட்றான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அவன் வந்து தெரியாமல் வந்து உல்வரின் நெத்தியில் சுற்றவுடனே அவனோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ ஒரு நார்மல் மியூட்டண்ட்டாக நார்மலாக வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு கேஜி ஃபைட்டில் நிறைய நடந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு மூலியமாக நல்லா காசு வரும். ஸோ கேஜி ஃபைட் நடக்குது, மியூட்டன்ஸ் வராங்க, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவனை வந்து ஒரு சார்ல்ஸ் ஜேவியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து வளர்க்குறாரு. அவரோட டீம் அப்பில் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. மியூட்டன்ஸ் ஆக முடிஞ்ச பிறகு, அதாவது மியூட்டன்ஸ்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அன்கண்ட்ரோலபிளாக மாறி அவங்கள வந்து ஜஸ்ட்டு கான்செப்ட்னு சொல்லிட்டு மியூட்டோட பவரை குறைக்கிற மாதிரி ஒரு பவரை கொடுத்துட்றாங்க. அந்த பவரை கொடுத்தோன்னே எல்லா மியூட்டன்ஸும் அழிஞ்சிட்டாங்க எக்ஸப்ட் உல்வரின். காரணம் வந்து உல்வரினுக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உல்வரினுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று என்னென்னா அடமாண்டியம் பாய்சனிங். ஸோ நம்மளுக்கே தெரியும், இரும்பு வந்து தண்ணி கூட மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும். ஸோ அதுவும் ஒரு மெட்டல் தான். அதுவும் நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய வகையான வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் அடமாண்டியம் பாய்சன் நடக்குது. அந்த பாய்சனால என்ன ஆகுதுன்னா உல்வரினோட பவர்ஸ் குறையுது. ஸோ வந்து இது வந்து ஒரு சாபமாக போயிடுச்சு உல்வரினுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறாங்க, உல்வரினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, கொண்டுறாங்க. ஸோ உல்வரினுக்கு வந்து சப்போஸ் வாட் இஃப் வந்து உல்வரினுக்கு அந்த அடமாண்டியம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, ரேஜ் பவர் அதிகமாகும், அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அதிகமாக இருக்கும். அவர் வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிளான பர்சனாக மாறிடுவார். ஏன்னா காரணம் வந்து ரிட்ராக்டபிள் காசு, முடியை வரைச்சிக்கிட்டு அவர் PG-13 கிடையாது, அவர் வந்து R-rated கண்டுட்டு அவர். ஸோ வந்து இதான் உல்வரின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக மியூட்டன்ஸ் ஆகாவை பற்றி ட்ரிகர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அயன்மேன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அயன்மேன் வந்து சேவியருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு பார்ப்போம். சைனிங் ஆஃப், பை.